வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டில் சத்தான சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோதுமை சப்பாத்தி தாங்க. அதுக்கு தொட்டுக்கறக்கு முட்டை கிரேவி செஞ்சுருக்கிறோம். இதுக்கு சோம்பு, சீரகம், மிளகு, கருவேப்பிலை, ஒரு காஞ்ச மிளகாய், வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, கொஞ்சமாக கறி மசாலா பொடி, ஒன்றா சிக்கன் மசாலா அல்லது கறி மசாலா ஏதாவது ஒன்று சேர்த்து நல்லா வதக்கி எடுத்து அரைச்சிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு குடமிளகாயை நல்லா வதக்கி விட்டு இந்த கலவை போட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாங்க. அரைக்கும்போது வேணும்னா நம்ம ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை, கொஞ்சமாக கசகசா, 4 முந்திரி பருப்பு சேர்த்திட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அதை அரைச்சி நல்லா கொதித்து வரும்போது எல்லாம் கலக்கி விட்டு கொதித்து வரும்போது முட்டையை நல்லா வேக வச்சு கீறி உள்ளே போட்டுட்டு முட்டையிலே ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம கஸ்தூரி மேக்கி போட்டு இறக்கணும்னா சுவையான சத்தான டேஸ்ட்டான முட்டை கிரேவி ரெடிங்க. அதுக்கு கூட சைட் டிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி ரத்தசாலி அரிசி கஞ்சி தான் செஞ்சுருக்கிறேன். அதுக்கு உள்ளே போட்டு கலக்கிறதுக்கு தயிர் ரெடியாக இருக்குதுங்க. இன்றைக்கி சத்தான சமையல் கோதுமை சப்பாத்தி, முட்டை கிரேவி, ரத்தசாலி அரிசி கஞ்சி, தயிர், இதாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் சத்தான சமையல். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அருமை சுசி சமையல் ருசி பகுதியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் சுசீலா ராமூர்த்தி.